இரண்டாவது நிகழ்ச்சி ஆன்மீக ஞானம் பகிர்தல். தலைப்பு நன்றி உணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்கள் கடந்த 7 வருடங்களாக பிஎம்சியில் சேர்ந்து ஆன்மீக பயணம் செய்து வருகிறார். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் அன்றிலிருந்து 7 வருடங்களாக தியானம் அவர் வாழ்க்கையில் ஒன்றி உள்ளது. ஆதலால் தன்னைத்தான் ஆழமாக இந்த உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் ஆன்மீக ஞானத்தினால் பல வருடங்களாக தன் வாழ்க்கையை அவர் நன்றாக உணர்ந்து அறிந்து வருகிறார்கள். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் மேலும் பின்வரும் புத்தகங்களை படித்து அந்த ஞானத்தினால் சக்தியை உணர்ந்து பகிர்ந்துள்ளார்கள். அந்த புத்தகங்கள் பின்வருமாறு: Conversation with Mahavadar Babaji, The Seth Books, Mind to Matter, The Magic மற்றும் இது போன்று பல ஆன்மீக புத்தகங்களை அவர் படித்துள்ளார். அந்த புத்தகங்களை படித்து அவர் ஆன்லைன் ஆஃப்லைன் செஷன்ஸ் இந்த அறிவுரைகளை பின்பற்றி அவர்கள் நடத்தியுள்ளார்கள். அவருக்கு இந்த அறிவுரைகள் ஒவ்வொரு அனுபவமும் அவரை மேலும் படிக்க வைத்து, இது போன்ற புத்தகங்களை படிக்க வைத்து அதை அடுத்தவர்களிடமும் அந்த ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து அவரின் ஆன்மீக அவாவை அதிகப்படுத்தியுள்ளது. மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் இன்று அவர் நம்மிடம் ஆன்மீக ஞானம் ஆற்றுவதில் மகிழ்ச்சியாக உள்ளார். மேலும் அவர் இந்த நன்றியுணர்வின் சக்தி, பவர் ஆஃப் கிராட்டிடியூட் டாபிக்கில் அவர் அடைந்த மாறுதல் நம்மிடம் பகிர உள்ளார்கள். அந்த பிரதிபலிப்புகள் மற்றும் பயிற்சிகள் நம் அனைவரிடமும் பரவி அனைவரின் ஆன்மீக பலத்துக்கு நமக்கு துணை நிற்கும், மேலும் அது அதிகரிக்கும் என்று அவர் கருதுகிறார். இப்பொழுது மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க தொடரலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நல்ல இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாவதார் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ நானே இந்த கிளாஸ் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி செஷன் போகுதுன்ட்டு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பவர் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஜாயின் பண்ணீங்க செஷன்ல. ஸோ மேக்சிமம் நான் பெஸ்டாக கொடுக்குறேன் என்னுடைய நாலேஜ், நான் படித்தது புக்ஸ்ல இருந்து. ஸோ பவர் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அதோட சக்தி என்ன, அதோட சக்தியை நம்ம எப்படி பயணிக்கலாம், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக்கை நான் ஸ்லைட்லி ஒரு சின்ன வார்த்தை ஆட் பண்றேன், which is பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய். சந்தோஷம், ஜாய், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் ரெண்டுமே வந்து எப்பவுமே கூட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நம்மளோட லைஃப் ரொம்ப சூப்பரா வந்து போகும். ஸோ பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய், இந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் இன்னைக்கு செஷன் எடுக்கிறேன். ஸோ நன்றி உணர்வு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கடைக்குள்ள போறோம் அப்படின்னா ஒரு சாமான் வாங்கணும், நம்ம நன்றி அப்படின்றது நம்ம சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குறாங்க, நன்றி. இல்ல நம்மளுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, கல்யாணத்துல இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க, பர்த்டேல கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நன்றி உணர்வு அவ்வளவுதானா, ரொம்ப அந்த ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன்ல தான் வருமா அப்படின்றது கிடையாது. ஸோ நன்றி உணர்வு உடைய
சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அது யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாறும். அதாவது தினசரி வாழ்க்கை நமக்கு ரொம்ப சந்தோஷமான சிச்சுவேஷன், சந்தோஷமான ஆளுங்க வந்து நம்மள வந்துகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து நன்றி உணர்வுல இருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு கடல் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ கடல்ல வந்து ஒரு போட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒண்ணு அவர் அந்த போட்லயே இருக்கணும். இல்ல அதை விட மேல மேல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த நன்றி உணர்வுல இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். ஸோ அந்த கப்பல்ல வந்து நீங்க உங்கள இமேஜின் பண்ணுங்க. ஸோ கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது. அந்த கப்பல்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வுல இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கப்பல்ல வந்து பாதுகாப்பா இருப்பீங்க. சேஃப்டியா இருப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ, அந்த கப்பல்ல உங்களுடைய பயணம், உங்களுடைய ஜர்னி வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ரொம்பவே நல்ல அற்புதமா இருக்கும். பட் எப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, அ இல்ல குறை சொல்றீங்களோ, அ இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் தப்பான விஷயங்கள் சொல்றீங்களோ, அப்ப ஸ்லோவா அந்த கப்பல்ல வந்து தண்ணி சேர ஆரம்பிக்கும். கப்பல்ல வந்து ஓட்டை விழுந்துரும். அந்த ஓட்டை மூலியமா தண்ணி வர ஆரம்பிச்சுரும். ஸோ எப்போ கப்பல்ல தண்ணி வருதோ, நீங்க கண்டிப்பா வந்து வந்து தண்ணிக்குள்ள தான் போவீங்க. கடல்ல வந்து முழுங்கிடுவீங்க. ஸோ டைட்டானிக் பிக்சர் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய டைட்டானிக் கப்பலா இருந்தா கூட, இன்கேஸ் அதுல தண்ணி வர ஆரம்பிச்சதுன்னா வந்து கண்டிப்பா அந்த டைட்டானிக் கப்பல் வந்து கீழ கடல்ல வந்து முழுங்கிடும். ஸோ அது சின்ன கப்பலா கூட இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய டைட்டானிக் லெவலுக்கு ஒரு ஷிப்பா கூட இருக்கலாம். ஸோ நீங்க வந்து சாதாரண ஒரு மனிதரா கூட இருக்கலாம். இல்ல நல்ல பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களோ, இல்ல பெரிய ஆஃபீசரா இருக்கீங்களோ, இல்ல பிசினஸ் பெர்சனா இருக்கீங்களோ, இல்ல ஒரு பொலிட்டீஷியனா இருக்கீங்களோ, யாரா வேணாலும் இருந்தா கூட, எப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குறை சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த மாரி விஷயத்துக்கு போக ஆரம்பிக்கிறோமோ, அ நீங்க வந்து அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்றது நீங்க நெனச்சிரணும். ஸோ அதுல வந்து யாருக்கு ஆபத்து அப்படின்னா, கடலுக்கு ஆபத்து கிடையாது. யாருக்கும் ஆபத்து இல்ல. உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ எப்போ சரி 1 நாள், 2 நாள் பட் தொடர்ந்து நீங்க அந்த ஒரு நெகட்டிவ்ல போறீங்க அப்படின்னா, ஸ்லோவா நீங்க தண்ணிக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இப்போ அதுலருந்து வெளியில வரணும் இல்லையா? மேல வரணும். ஸோ மேல வரதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு கடவுள்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன் எனக்கு வந்து அ இந்த ஹெல்த் பிரச்சனை வருது? ஏன் எனக்கு மட்டும் பிபி அதிகமா இருக்கு? இல்ல ஒரு வியாதி ஏன் எனக்கு மட்டும் வந்திருக்குது? அது ஹெல்த் சம்மந்தப்பட்டு. ஏன் எனக்கு வந்து இந்த மாரி ஃபேமிலி குடுத்துருக்காங்க? ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. இல்ல ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க? ஏன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல? அ இல்ல ஒரு ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா, ஏன் எனக்கு சேலரி ஏத்த மாட்டேன்றாங்க? ஏன் என்னோட பாஸ் வந்து சரியா இல்ல? அந்த மாரி எந்த சப்ஜெக்ட்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ அது கம்ப்ளைண்ட் அதிகமாகுதோ, தினசரி வாழ்க்கையில அது நீங்க உங்களுடைய ஹேபிட்டா மாறுதோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆழமா தண்ணிக்குள்ள போவீங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்றது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு வெயிட் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா, 1 கிலோ வெயிட் உங்களோட சேர்ந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு 10 நாளைக்கு அ கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா, 10 நாளைக்கான வெயிட் வந்து உங்க கூட சேர்ந்துரும். ஸோ தண்ணீல வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் அதிகமா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் ஃபாஸ்ட்டா உள்ள போவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன பேசுறோம்? நெகட்டிவா பேசக்கூடாதுன்றது ஒரு கரெக்ட் தான்.
பட் அதுக்கான ரிசல்ட் என்ன நடக்கும்ன்றது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு இது ஆஹ், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, நல்ல ஹெல்த்தியா சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப வயிறுக்கு சரியில்லாத சாப்பாடு, ரொம்ப இந்த தப்பான சாப்பாடு, நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்கள், இல்ல வெஜிடேரியனா இருந்து கூட நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, இந்த பாக்கெட் மேகி அந்த மாதிரி ரொம்ப நூடுல்ஸ் ரொம்ப அதிகமா நீங்க வந்து சாப்பிடுறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லலாம், ஓகே என்னோட சுச்சுவேஷன் இப்படிதானே இருக்குது, அது நான் உண்மையை தானே சொல்றேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை, அதை நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், அது நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்றத நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான், உங்களோட சுச்சுவேஷன் மேபி சரியா இல்லை, ஏதாவது ஒரு வியாதி இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் வேணுமா? இல்ல வந்து அந்த சிச்சுவேஷன் அடிக்கடி அடிக்கடி வேணுமா? ஸோ உங்களுடைய லைஃப் நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா, நல்ல லைஃப்ல என்ன விஷயங்கள் வருதோ அதை பத்தி நீங்க பேசணும். அதை பத்தி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய லைஃப்ல எது வேண்டாமோ அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு வியாதி வேண்டாம் அப்படின்னா, அதை பத்தியே நீங்க பேசக்கூடாது. பட் உங்களுக்கு வியாதி வேணும், எனக்கு பிபி வேணும், சுகர் வேணும், எனக்கு வந்து தலைவலி வேணும், அது மாதிரி எந்த வியாதி உங்களுக்கு வேணுமோ அதை பத்தி நீங்க அதிகமா பேச 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 அது உங்களை மேக்னெட் மாதிரி உங்ககிட்ட, காந்தம் மாதிரி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கடவுள் இல்ல நம்ம வந்து சைல்ட் ஆஃப் காட் அப்படின்றது சொல்லும் போது நம்ம என்ன பேசணுமோ அதுதான் நம்ம கிட்ட தேடி வந்து வரும். நம்ம எது பத்தி பேசாம இருக்கோமோ அது நம்ம கிட்ட வராது. ஸோ இப்போ நீங்க ஆன்மீகம் பத்தி நீங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்னா, ஆன்மீகம் கான கிளாஸஸ், ஆன்மீகம் ஆஹ், ஈடுபடுற ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் அந்த மாதிரி நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். பிகாஸ் நீங்க அதை தேடி வந்து நீங்க போறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆன்மீகமே பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆன்மீகம்ல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் பிகாஸ் நீங்க ஆன்மீகம் பத்தி நல்லா பேசுறீங்க, அதை எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நன்றி உணர்வு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சதவீதம், 2%, 10% நீங்க பிராக்டிஸ் பண்ணதுனால இந்த கிளாஸ் உங்களால கேட்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு சம்திங் கிராட்டிடியூட் நீங்க பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு உங்களுக்கு நன்றி உணர்வு ரொம்ப பிடிக்கும், இல்ல நன்றி உணர்வை பத்தி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நீங்க உங்களே வந்து பாராட்டலாம். ஸோ ஓகே, கொஞ்சமாவது நான் நன்றி உணர்வுல இருக்கிறேன் அப்படின்றது. ஸோ ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம என்ன வேணுமோ அதை பத்தி நம்ம பேசணும். எது வேண்டாமோ அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. பிகாஸ் நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அது வந்து பெருசாகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பலூன் இருக்கு. ஸோ நான் பலூனுக்கு நான் ஊதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அந்த பலூன்ல வந்து உங்களோட ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல நீங்க நல்ல விஷயத்த தேடி போற விஷயங்கள் இருக்கலாம், இல்ல நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அந்த பலூனுக்கு நான் எவ்வளவு எவ்வளவு காத்து ஊதுறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசாகும். அதே மாதிரி நான் என்ன விஷயங்கள் பேசுறேன், என்னுடைய 4 பேருக்கு நான் மீட் பண்ணும் போது, இல்ல நான் தனியா இருக்கும் போது நான் என்ன விஷயங்கள் பத்தி யோசிக்கிறேன். சில டைம் என்ன ஆகும்னா நம்ம வந்து நிறைய டைம் இதான் ஆக்சுவலி நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா பாசிட்டிவா பேசுவோம். பிகாஸ் ஆன்மீகத்துல வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கணும், நல்லது யோசிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லுவோமே தவிர, நம்ம தனியா இருக்கும் போது நிறைய மனசுல வந்து நம்மளுடைய கவலைகள்,
நம்மளுடைய பிரச்சனைகள் அது வந்து ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது கூட வந்து நம்மளுடைய நம்ம எது மேல கவனம் போடுறோமோ அது வந்து பலூன் மாதிரி பெருசாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தனியா இருக்கும்போது கூட நம்மளுடைய பிரச்சனைய பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா அந்த ஒரு பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து. ஸோ நம்மளுடைய கவனம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நோக்கி வந்து போகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த டைரக்ஷன்ல தான் போகணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பஸ் ட்ரெயின் வந்து நீங்க பிடிக்கணும். பட் நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பதிலா ஆந்திராவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆயிடும். ஸோ அது இன்னும் உங்களுடைய டைம் வந்து ரொம்ப இழுக்கும். ஒரு 12 ஹவர்ஸ் போற இடத்துல வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகலாம், இல்ல அதிகம் டைம் வந்து ஆகலாம். ஸோ இந்த நன்றி உணர்வு வந்து அந்த மாதிரி. நன்றி உணர்வுல நீங்க இருக்கீங்க, நன்றி உணர்வு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்க போகணுமோ ஈஸியா வந்து போவீங்க. பட் நன்றி உணர்வு இல்லை அப்படின்னாலே சாதாரணமே நம்மளுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் பத்தி நம்மளுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தான் நம்ம போறோம். ஸோ நம்ம நல்ல நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய ஆசைகள் என்ன இருக்கு, நம்மளுடைய கோல்ஸ் என்ன இருக்கு, அதை பத்தி நீங்க அதுக்கு டுவர்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நன்றி உணர்வு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து லைக் எப்படி மெடிடேஷனோ, நீங்க எப்படி மெடிடேஷன் பண்றீங்களோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி நன்றி உணர்வும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாறும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு புக்கு தான் வந்து மேஜிக் புக் அப்படின்றது. ஸோ அந்த மேஜிக் புக்ல வந்து ஒரு ஆத்தர் இருக்காங்க, ரோண்டா பைனி சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபேமஸ் இது இருக்குது, சீக்ரெட் புக் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீக்ரெட்ல இருந்து அடுத்த ஒரு புக்கு தான் வந்து மேஜிக் புக். ஸோ இந்த மேஜிக் புக்ல வந்து எல்லாமே அவங்க வந்து ஹெல்த்துக்கு எப்படி நன்றி உணர்வு சொல்லணும், இல்லை நம்மளுடைய சக்சஸ் வாங்குறதுக்கு எப்படி நன்றி உணர்வு சொல்லணும், இல்லை நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அதிகமா சண்டை நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சரி பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு நன்றி உணர்வு சொல்லி கொடுக்குறது அந்த புக்ல வந்து எல்லாமே சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நன்றி உணர்வு பத்தி ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மேஜிக் புக் தான் நீங்க படிக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து மேஜிக் புக் பேரு, தமிழ்ல வந்து மாயாஜாலம் பேரு. ஸோ இந்த நன்றி உணர்வு நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு தேவை. நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நன்றி உணர்வு வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவமா இருக்கோம் அப்படின்னா கோவமா இருக்கும்போது நம்ம மெடிடேஷன் பண்றது கஷ்டம். கோவமா இருக்கிறது எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பண்றது கஷ்டம். கோவமா இருக்கும்போது நீங்க கோயில் போறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது சில டைம். ஸோ நெகட்டிவ்ல இருந்து இமீடியட்டா பாசிட்டிவ் போறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ டிபெண்டிங் நீங்க எவ்வளவு நெகட்டிவா இருக்கீங்களோ, கம்மி நெகட்டிவா இருந்தீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் மேல வந்து போகலாம். ஸோ அந்த கடல்ல அந்த எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவு ஆழமா இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு ஆழமா இருக்குது. சின்ன பிரச்சனைனா நீங்க கொஞ்சம் ஃபீட் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதிகமா பிரச்சனைல இருக்கீங்கன்னா ரொம்ப கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து கஷ்டம்ன்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்க அது எது மேல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, பில்டிங்ல இருந்து நம்ம இப்போ மாடியில இருக்கோம் அப்படின்னா உடனே 10வது மாடியில போக முடியாது இல்லையா? அப்படியே ஒரு ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்க படி ஏறலாம். மாடியில இருந்து 2வது மாடி, 2வதுல இருந்து 3வது மாடி,
ஒரு ஒரு ஃப்ளோரா ஏறினீங்கன்னா ஈஸியா 10வது மாடியில வந்து நீங்க போயிடலாம். அது ஈஸி. பட் ஒரேடியா ஜம்ப் பண்ணோம், உடனே வாழ்க்கை மாறிடணும் அப்படி கொஞ்சம் கஷ்டம். ஸோ முதல் மாடியில இருந்து உடனே ஜம்ப் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு ஃப்ளோரா நம்ம ஈஸி. அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வருஷமா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதை சால்வ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு கோவத்துல இருக்கீங்க அப்படின்னா கோவம்ல இருந்து கொஞ்சம் மேபி பயத்துக்கு வரலாம், பயம்ல இருந்து கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னா கவலையில வரலாம், கவலையில இருந்து கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னா மேபி ஒரு ஹோப் இருக்கலாம். ஸோ ஹோப்ல இருந்து ஹோப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துடும். ஹோப்புக்கு மேல போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம், ஜாய், அப்புறம் கிராட்டிடியூட், அப்புறம் லவ், அந்த மாதிரி படிப்படியா வந்து நீங்க ஏறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம நம்மளுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், பாசிட்டிவா தான் யோசிக்கணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் மைண்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பட் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மைண்டை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வழி காட்டணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, வீட்ல இருந்து ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்றீங்க, ஓகே நான் ரொம்ப தூரம் போகணும், பட் இப்போதைக்கு எனக்கு இங்க வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா மைண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். யார்கிட்டயாவது கேட்டுட்டு இல்ல ஆன்லைன்ல பார்த்துட்டு இல்ல ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாப்க்கு எப்படி வழி பண்ணணுன்றது ஈஸியா மைண்ட் உங்களுக்கு கைட் பண்ணிடும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டேஷன் போறதுக்காக மைண்டு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மைண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம மைண்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஈஸியான டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப பவரும் போட தேவையில்ல. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா நம்மளுடைய ஆசைகளோ இல்லை நம்மளுடைய ப்ராப்ளமோ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா நம்ம மைண்டை வந்து கைட் பண்றோம். நம்ம ரோட்ல வந்து ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு, நமக்கு அட்ரஸ் தெரியும், நம்ம ஆட்டோ பர்சன் கேட்போம், ஓகே இந்த இடத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்கன்னா அவர் ஈஸியா கைட் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய மைண்டை வந்து ஜஸ்ட் ஒரு கைட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பண்ணலாம். ஸோ சில டைம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆன்மீகம்னா பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. பட் சில டைம் நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும், பாசிட்டிவா இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மைண்டை கைட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம போற டைரக்ஷன் வந்து போக முடியும். ஸோ வீட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறீங்கன்னா வீட்ல இருந்து நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாலே அது அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப், அது ஒரு வெற்றி மாதிரி ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர் ரொம்ப தூரம், பட் வந்து வீட்ல இருந்து நீங்க கிளம்பிட்டீங்கனாலே அது ஒரு படியா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் 2வது படி வந்து நீங்க பஸ் ஸ்டாப் போய் ரீச் ஆயிடுறீங்க. சென்னையில இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2வது படி மாதிரி. ஏன்னா அங்கதான் எல்லா பஸ்ஸஸும் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய ஆசைகளுக்கு நீங்க படிப்படியா வந்து நீங்க போறீங்க அப்படின்னாலே அது சீக்கிரம் உங்களுடைய நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ படிப்படியா வந்து நீங்க மூவ் பண்றதுல அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க, உடனே போயிட்டீங்க, அடுத்த நிமிஷமே போயிட்டீங்க அப்படின்னா அதுல ஆக்சுவலி ஒரு சந்தோஷமே வந்து எதுவுமே இல்லை. ஸோ
எப்போ நீங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் போறீங்களோ, பஸ் ஸ்டாப்ல வந்து நிறைய ஊர்கள் அப்படியே நீங்க பார்த்துட்டு பஸ்ல ஏறி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊரை வந்து நீங்க பாக்குறீங்க. பஸ்ல உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ல வந்து நிப்பாட்டுறாங்க, டிஃப்ரெண்ட் சாப்பாடு சாப்பிடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு ஜேர்னில இருக்கிற போதுதான் உங்களுக்கு கோயம்புத்தூர் நீங்க ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் நீங்க அந்த ஃபுல் ஜேர்னில வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னில தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜேர்னியை நம்ம வந்து ப்ராப்பரா இது பண்ணிட்டானாலே நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது. பிகாஸ் நம்ம நம்மளோட டெஸ்டினேஷன் எங்க போனோமோ அங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நம்ம என்ஜாயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மைண்டை வந்து கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கிற மூலியமா வந்து நம்ம நம்மளுடைய பேலன்ஸை வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ நீங்க வந்து முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில டைம் நம்ம யோசிப்போம், ஓகே நான் ரொம்ப வருஷமா நெகட்டிவா இருந்துட்டேன், இல்ல ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா வந்து நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாமே ஒரேடியா சரி பண்ணிடலாமா, அது சீக்கிரம் சரி பண்ணிடலாமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். உதாரணத்துக்கு யாருக்காவது ஒரு வியாதி இருக்கு, 10 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு அப்படின்னா அவங்க உடனே எப்படி சரி பண்ண முடியுமா, இல்ல அது நடந்துருமா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பழசை வந்து மாத்த முடியாது இல்லையா. நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டை நம்ம மாத்த முடியாது, அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்ன மாத்தலாம்னா இன்னைக்கு நாளை வந்து மாத்துறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு, பவர் இருக்குது. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து நானு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களால அது அதுக்கேத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எடுக்க முடியும் இல்லையா. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்னைக்கு நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பீச் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால போக முடியும். பிகாஸ் இன்னைக்கான பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. இந்த செகண்டுக்கான பவர், இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் நவ் அது வந்து உங்ககிட்ட இருக்குது. பழச மாத்த முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற லைஃப், இன்னைக்கு அடுத்த 1 ஹவர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க கண்டிப்பா முடிவு எடுக்க முடியும். உங்களுடைய மைண்டை வந்து நீங்க கைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு ஓகே இன்னைக்கு வந்து நான் வந்து டிசைட் பண்ணிருக்கேன், நான் வந்து சந்தோஷமா இருக்கிற போறேன், இன்னைக்கு நான் வந்து நன்றி உணர்வு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கான பலன்கள், அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னைக்கு உங்களுக்கு சினிமா பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஓகே இன்னைக்கு நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை நான் பார்க்கறேன், எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரஜினி படம் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ், உங்களுடைய மைண்ட், இன்னைக்கு நீங்க என்ன அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது இல்லையா. பழச நம்ம மாத்த முடியாது. பட் இன்னைக்கு என்ன நடக்கணுமோ, இன்னைக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ என்னோட வாழ்க்கையில அது கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா அதை என்னால மாத்த முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். மேபி ஒரு பார்க்கு போயிட்டு வாக்கிங் போவேன், இல்ல ஒரு பீச்சுக்கு போகலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் புக் எடுத்து நான் படிக்க போறேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னைக்கு நல்லது நடக்கிற மாதிரி நீங்க ஒரு ஒரு சில செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றீங்க.
அந்த மாதிரி டெய்லி நாளைக்கு அதே மாதிரி நீங்க ஒரு சில முடிவு எடுக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நான் இது பண்ண போறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். இது நான் ட்ரை பண்ண போறேன், பிராக்டிஸ் பண்ண போறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஆஹ் அதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு மாசம் அதை பண்றீங்க. ஒரு 30 நாளைக்கு வந்து ஆஹ் ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றீங்க. மெடிடேஷன் இருக்கலாம், புக்ஸ் படிக்கிறது இருக்கலாம், இல்ல கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்றது இருக்கலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, ஒரு ஒரு மாசத்துல நீங்க வந்து வேற ஆளா வந்து மாறிடுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு மெடிடேஷன் நீங்க இன்கேஸ் ஒரு மாசம் கூட பண்றீங்கன்னா கண்டினியூஸா, ஒரு மாசம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க. ஒரு மாசம்க்கு அப்புறம் வந்து நீங்க ஆள் வந்து மாறி இருப்பீங்க. இல்லையா? உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, "நீ வந்து மாறிட்ட. நீ வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா பேசுற, ஆள் மாறிட்ட." அந்த மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல இண்டிகேஷன். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம இப்போ கண்ட்ரோல்ல அ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ப ஆ தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நம்ம வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு என்ன குடுக்கலாம் அப்படின்னா, சந்தோஷம் வந்து நம்ம குடுக்கலாம். ஏன்னா, எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்குறோமோ, அப்போ வந்து நம்மளே ரொம்ப அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருப்போம். கடவுளோட நம்ப ஒண்ணான மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ கடவுள் உள்ள சந்தோஷமா இருக்காரு. பட் நம்மளுடைய மனசு சந்தோஷமா இல்லன்னா, அது ஒரு மேட்ச் ஆக மாட்டேங்குது. பட் எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோமோ, நம்மளுக்குள்ள இருக்க கடவுளும் சந்தோஷமா இருக்காரு. அப்ப 2 பேரும் ஒண்ணாயிடுறாங்க. ஸோ ஒண்ணாகும்போது அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப அற்புதமா வந்து போகும். ஸோ ரொம்ப முக்கியம். தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டூ யுவர்செல்ஃப் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். பெரிய ஒரு கிஃப்ட் நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, நம்மளுக்கு அது வந்து சந்தோஷம். அதே மாரி மத்தவங்களுக்கும். நீங்க யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து எப்பவுமே மத்தவங்களுக்கு அ ஆனந்தம் குடுக்கிறது, சந்தோஷம் குடுக்கிறது தான். அதுதான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் குடுத்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்கள மறக்கவே வந்து மாட்டாங்க. பிகாஸ் நீங்க ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு கோடிக்கணக்கான கிஃப்ட் சந்தோஷம் வந்து குடுக்குறது. ஸோ மேபி அது வந்து அ மத்தவங்களுக்கு மெடிடேஷன் இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் பிளேஸ் கூட்டு போறது இருக்கலாம். ஒரு பிரமிடுக்கு கூட்டு போறது இருக்கலாம். இல்ல ஒரு சினிமா, பீச், பார்க் அந்த மாரி நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு விஷயம் நீங்க குடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த பிளேஸஸ் மூலியமா, இடம் மூலியமா. ஸோ அது ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து அ சந்தோஷம் நீங்க அவங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, அது அது எப்பவுமே அவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 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 சார்ஜ் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பேட்டரி டவுனா இருக்குது மொபைல்ல. சார்ஜ் பண்ணா தானே அது வேலை செய்யும். 100% சார்ஜ்ல இருந்தா தான் அது வேலை செய்யும். அதே மாரி எப்போ நீங்க அ சந்தோஷம் இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமா, மெடிடேஷன் மூலியமா, இல்ல உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் மூலியமா நீங்க மத்தவங்களுக்கு அது கிஃப்ட் பண்றீங்களோ, அவங்க வந்து அத அ எக்ஸ் அனுபவம் பண்றாங்களோ, அது ஒரு ஒரு பெஸ்ட் திங். ஒரு உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் அது நடந்திருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அந்த ஹெல்ப்ல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே மாறியிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா உங்கள வந்து மறக்கவே மாட்டாங்க. இல்லையா? ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு கிஃப்ட்டா இருக்கும். அதே மாரி உங்களுக்கும். நீங்க எப்போ உங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, முக்கியமான வேலை, நீங்க வந்து அதிகமான டைமுக்கு நீங்க உங்கள ஹேப்பியா வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் வேலையே ஆக்சுவலி. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை கூட. பிகாஸ் நீங்க எப்போ உங்கள ஹேப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகம் டைம்ல.
உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, ஓகே நான் வந்து என்னோட வேலை என்னன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. காலைல ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை குடுப்பாங்க. இது பாருப்பா நீ வந்து இந்தந்த வேலைகள் பண்ணணும், இந்தந்த ஆளுகிட்ட பேசணும், இந்த வேலைய முடிக்கணும், உட்காரு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாரி. அதே மாரி உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கன்றது உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய வேலை என்னன்னா, இன்னைக்கான ஜாப் வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கணும். நான் வந்து நன்றி உணர்வுல இருக்கணும். அப்படின்ற ஜாப் தான் நீங்க அ பண்ணணும். எப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஓகே நான் வந்து ப்ராப்ளம் இருந்தா கூட, சில விஷயங்கள் கிடைக்கலனா கூட, இன்னைக்கு என்னோட வேலை வந்து நான் வந்து என்ன வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதுக்கான முயற்சி பண்றேன். ஸோ எனக்கு என்ன மாரி விஷயங்கள் புடிக்குமோ, அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் நான் பண்ணுவேன். உதாரணத்துக்கு எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா சில டைம் எனக்கு புக்ஸ் படிச்சா எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் ஆகும். ஸோ அத நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ மேபி ஒரு வாக் போனா மார்னிங் வாக்கிங் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஒரு ஹேப்பினஸ் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அது மாரி உங்களுடைய மெயின் ஜாபே வந்து உங்களுடைய பாடிக்கு, மைண்டுக்கு, ஆன்மாக்கு நீங்க வந்து ஹேப்பியா அத வச்சுக்கணும். எப்போ நீங்க அந்த ஹேப்பி, சந்தோஷம், ஒரு நன்றியுணர்வுல வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய வேலைகள் தானாவே நடக்கும். அதாவது 10 பேருக்கு பேசுறதுக்கு பதிலா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசினாலே உங்களுடைய வேலைய வந்து ஆயிடும். அது ஈஸியா வந்து ஆயிடும். பிகாஸ் எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ, எப்போ நீங்க நன்றி உணர்வுல இருக்கீங்களோ, நீங்க வந்து அந்த அ கடல்ல இருக்கிற கப்பல்ல இருக்கிற மாரி, நீங்க ஸ்மூத்தா உங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க கப்பல்ல இருந்தா கூட நீங்க வானத்த பார்க்கலாம். தூரத்துல இருந்து ஏதாவது ஷிப் கப்பல் வருதான்றது பார்க்கலாம். ஆனா, உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இல்லையா? அதே மாரி நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குறை சொல்றீங்க. அது சிச்சுவேஷனா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். எப்போ நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குறை சொல்றீங்களோ, நீங்க தண்ணிக்குள்ள போயிடுவீங்க. ஸோ தண்ணிக்குள்ள போம்போது உங்களுடைய பார்வை வந்து சரியா இருக்காது. உங்களுக்கு கிளியரா தெரியாது. உள்ள என்ன இருக்குது? உள்ள ஏதாவது பெரிய மீன் வந்து எனக்கு கடிக்க போதா? இல்ல என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு எதுவுமே உள்ள தெரியாது. பட் எப்போ நம்ம தண்ணிக்கு மேல வந்துட்டோமோ, கப்பல்ல போயிட்டு இருக்கோமோ, அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும் நம்மளுக்கு. யாராவது நமக்கு ஹெல்ப்க்கு வராங்களா? இல்ல என்ன நடக்குது வெளியில? அப்படின்றது நம்மளுக்கு அ கிளியரா வந்து தெரிய வரும். ரொம்ப முக்கியம். எப்போ நம்ப சந்தோஷமா இருக்கோமோ, நன்றி உணர்வுல இருக்கோமோ, அப்போ வந்து நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஆ நம்ம எடுக்கிற முடிவு வந்து நல்ல முடிவா வந்து நெறைய டைம் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க கோவமா இருக்கீங்க. கோவமா இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அத பத்தி முடிவு எடுக்கிறீங்கன்னா, அது நெறைய டைம்ல தப்பா தான் மாறும். இல்லையா? ஏன்னா கோவமா இருக்கும்போது நம்மளுடைய மைண்டே கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு முக்கிய விஷயத்த பத்தி நானு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து அ சில டைம் தப்பா தான் வந்து மாறும். ஸோ ரொம்ப முக்கியம். இந்த மாரி விஷயங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்க நான் சொன்ன மேஜிக் புக் வந்து நீங்க படிக்கலாம். மாயாஜால் அது ஆன்லைன்ல அந்த Amazonல கிடைக்கும். ஸோ அது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நன்றி உணர்வு உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும். அது பிராக்டிஸ் எப்படி பண்ணணுன்றது அந்த புக்ல டீட்டெயிலா வந்து குடுத்திருப்பாங்க. ஆ ஸோ அந்த புக் நீங்க படிக்கலாம். அதே மாரி இன்னொரு ஒரு புக் இருக்கு. ஜாய் அண்ட் ஹீலிங் அப்படின்றது. இது 2மே என்னோட இப்போதைக்கு ஃபேவரைட் புக்கு. ஸோ ஜாய் அண்ட் ஹீலிங் அப்படின்ற ஒரு புக் வந்து டார்காம் ஆ வந்து எழுதியிருக்காரு. டார்காம் ஷெராய் டேரியன் அவர் பேரு. ஸோ அவர் எழுதியிருக்காரு. ஆ ஸோ அதுல வந்து சந்தோஷம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய வாழ்க்கையில இல்லன்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியா போகாது. ஆ சந்தோஷமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ ஈஸியா ஆ போகும். எந்த ஒரு அதிகமா பிரச்சனை வராம நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த புக்ல வந்து எழுதியிருக்கும். ஸோ ஜாய் அண்ட் ஹீலிங் வந்து
தமிழ்ல இருக்கான்றது டவுட்டு. பட் இது வந்து இருக்கு, அந்த மேஜிக் புக் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எஸ் சார். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம். இல்லை இந்த எப்படி இருந்துச்சுன்றது நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் இந்த செஷன். நன்றி மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்களே.